இது லிரிக்ஸ் அனிமேஷன் சீரிஸ் பார்ட் 6. என்ன நீங்க மோட்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போறதுக்கு என்ன என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஆரம்பிக்கலாங்களா? உன்னை தாண்டி போகும் போது வீசும் காற்றின் வீச்சு வேறு பருவங்கள் ஓடிப்போம் உருவங்கள் ஊருக்குள்ள 100 பொண்ணு. இப்போ இதை கேளுங்க. கண்ணீரெங்கு சிந்திக் கொண்டு கேள்வி கேட்கிறேன், சாகும் வரையில் கூடவே இருப்பேன். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வாய்ஸ் மட்டும் வருது இல்லையா, ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு இல்ல. இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றாங்க, நம்ம இந்த வீடியோல அதை சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல வாய்ஸ் வரும், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மியூசிக் வரும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா மியூசிக் வரும், இடையில வந்துட்டு வாய்ஸ் வரும். இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அதை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ணிருக்க லிரிக்ஸ் அனிமேஷன், அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ்ல யூஸ் பண்ணிருக்க அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அனிமேஷன், இது எல்லாத்தையுமே நீட்டா நீங்க வீடியோல பாக்குறது மாதிரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் டீடைல்டா சொல்லியிருக்கேன். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாய்ஸையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் எப்படி செப்பரேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். கொஞ்சம் இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம நான் என்ன சொல்றேன்றத நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா vocalremover.org அப்படின்றது தான் நம்ம வெப்சைட்ல இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம tamilurotech.com வெப்சைட்ல போயிட்டு உள்ள இதில் யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணும்போது மேலே தனியாக செப்பரேட்டடாக ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் மை ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்க கேலரி ஓப்பன் பண்ணுவான்னு கேட்கும். கேலரிக்குள்ள போய்க்கோங்க. போனவொன்னே நீங்க சாங் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த சாங்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சாங் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க சூஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரம் அப்டேட் ஆகும், அந்த அப்லோட் ஆகும் இல்லையா, அந்த ஃபைல் போயிட்டு அப்லோட் ஆயிட்டு அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இதோட சாங்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிரிச்சு கொடுத்துரும். இதுல நீங்க வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். பட் வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நீங்க முடிஞ்ச அளவு ஆடியோவா யூஸ் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட வீடியோ தான் இருக்கு அப்படின்னா அதை ஆடியோவா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க டைரக்டாவே அப்லோட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் ப்ளே பண்றேன். ஓகேவா, இப்போ இதுல வெறும் மியூசிக் மட்டும்தான் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மேல இருக்க மியூசிக் அப்படின்ற அந்த ஆப்ஷன் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க போயிட்டு 0ல செட் பண்ணிக்கிறேன். இங்க இருக்க வோக்கல் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு 100% செட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங்க்கு டைம்ல எனக்கு கொண்டு போயிட்டு ப்ளே பண்ற பாருங்க. கண்ணீரெங்கு சிந்திக் கொண்டு கேள்வி கேட்கிறேன், சாகும் வரையில் கூடவே இருப்பேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மியூசிக் வந்துச்சு, அதை நம்ம மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வோக்கல் மட்டும், அதாவது வாய்ஸ் மட்டும் நம்ம ப்ளே பண்ணிருக்கோம். இதை நீங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னாலும் கீழே பாத்தீங்க அப்படின்னா சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து வெறும் வாய்ஸை மட்டும் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு லைட்டா பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும், நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அனிமேஷனுக்குள்ள போய்க்கலாம். தெரியாதவங்க கொஞ்சம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைட்டா என்ன பண்றேன் அப்படின்னா மியூசிக் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ப்ளே பண்றேன். ஓகேவா, பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா லைட்டா அந்த மியூசிக் வந்துட்டு வருது இல்லையா. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு இடத்துல இப்போ ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த இடத்துல இருந்து எனக்கு மியூசிக் வரணும் அப்படின்னாலும் நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இங்கேயே வந்து டைரக்டா அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வாய்ஸ் தனியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வாய்ஸை வந்துட்டு மியூட் பண்ணிட்டு ஆடியோ இந்த மியூசிக் இருக்கு இல்லையா, இதை தனியா டவுன்லோட் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் நீங்க தனித்தனியா டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷன்ல போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ, இப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு மியூசிக் வரணும் அப்படின்றத நான் முடிவு பண்றேன். இப்போ பாருங்க. ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல மியூசிக் வரணும். இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்ல
சாகும் வரையில் கூட இருப்பேன் என்று செய்த சத்தியம் எல்லாம் வெறும் வார்த்தையா நீ போட்டது பகல் வேஷமா ஓகேவா? இந்த ஸ்டார்ட்டிங் வரைக்கும் எனக்கு வந்துட்டு மியூசிக்கோட ஆடியோ வரணும். இதுக்கப்புறமா எனக்கு வெறும் வாய்ஸ் மட்டும் வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு இப்ப ப்ளே பண்றேன். விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன ஏன் நீ விட்டு இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? இத தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 ஆடியோவையும் இப்போ பேக்கிரவுண்ட் மியூசிக் இருக்கு இல்லையா? அத தனியா டவுன்லோட் பண்ணிக்க போறோம். வோக்கல் இருக்கு இல்லையா? அது தனியா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, அலைட் மோஷன்ல போயிட்டு, ஸ்டார்ட்டிங்ல 2யுமே ஒண்ணா வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு, எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் வோக்கல் மட்டும் வர்றது மாரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இவ்ளோ தான் பார்த்தீங்கன்னா, அத பண்ற ப்ராசஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ அந்த 2 ஆடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ எனக்கு ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, மியூசிக்கோட வரணும். அவர் அந்த மிடில் லைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அங்க எனக்கு வாய்ஸ் மட்டும் வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எங்க அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாகும் வரையில் ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல ஒரு புக் மார்க் ஆட் பண்ணிட்டு, சோ இங்க வச்சு நான் கட் பண்ணிட்டு இப்ப ப்ளே பண்றேன். கேட்கிறேன் சாகும் வரையில் கூட இருப்பேன் என்று செய்த சத்தியம் ஓகேவா? உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு புரிஞ்சிடுச்சு இல்லையா? ரொம்ப சிம்பிள். இது இன்னும் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணி மிடில்ல இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும்போது, அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வரும் இல்லையா? அந்த மாரிலாம் உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியல. எனக்கு சொல்லிக் குடுங்க. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, எக்கோ எஃபெக்ட் இருக்கும். அந்த மாரிலாம் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா, நம்ம அலைட் மோஷன் யூஸ் பண்ணியே ரொம்ப சிம்பிளா, சூப்பரா கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு அத தெரிஞ்சுக்கணும்னா, எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல் லென்த்தா மேக் பண்ணி போஸ்ட் பண்றேன். ஓகே. இப்போ நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன், பேக்கிரவுண்ட் இமேஜ் அனிமேஷன் அது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கிரவுண்ட் இமேஜ் அனிமேஷன வந்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் அனிமேஷனுக்குள்ள போய்க்கலாம். உங்களோட இமேஜ ஆட் பண்ணிக்கோங்க. அதுல பிஞ்ச் அண்ட் பல்ஸ், வேவ் வார்ப், காஸியன் பிளர் அப்படின்ற இந்த 3 எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் இதுல எஃபெக்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் இது இமேஜ் அனிமேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா கலர் கரெக்ஷனுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த பிஞ்ச் அண்ட் பல்ஸ் அப்படின்றத எனபிள் பண்ணிக்கோங்க. அதை எனபிள் பண்ணிட்டு நான் என்னென்ன வேல்யூ சொல்றேனோ அதை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல செட் பண்ணிட்டு இங்க ஒரு அனிமேஷன் கீ, எண்ட்ல செட் பண்ணிட்டு இங்க ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ட்ல உள்ளதுல வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0ல செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல உள்ளதுல வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 0.40 அந்த ரேஞ்சில வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 0.42ல வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இதுல ஒரு கர்வ் வந்து நம்ம கொடுக்க போறோம். இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. கீழ பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணி 2.500 அதுல செட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்துருங்க. இப்போ இத மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜூம் அவுட் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கும். இந்த எஃபெக்ட்டுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றோம். கீழ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா வேவ் வார்ப் அப்படின்ற அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வேவா இருக்கும். இதுல என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல இந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு எண்ட்ல உள்ளதுல வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல உள்ளதுல வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ப்ளே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேவ் வந்து கிடைக்கும். கீழ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸ்பேசிங் அப்படின்றத கிளிக் பண்ணி 2ல வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழ மேக்னிட்யூட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு 1.3ல வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூவ் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன வேவ் எஃபெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றோம். நான் பிஞ்ச் அண்ட் பல்ஜ் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த எஃபெக்ட்டை மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. எந்த மாதிரி வேவ் ஆகுது இல்லையா? இதை நீங்க டெக்ஸ்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜ்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து லிரிக்ஸ்ல இதை பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ரெண்டுமே எனபிள் பண்ணியாச்சு. அடுத்து காஸியன் பிளர் அப்படின்ற இந்த எஃபெக்ட். இது எதுக்காகனா இங்க இருந்து ஜூம் அவுட் ஆகி வரும்போது ஸ்டார்டிங்ல ஒரு பிளர்னஸ் கொடுக்கிறதுக்காக. இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு இதோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. மிடில்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிட்டு இங்க இருக்க வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0ல செட் பண்ணிருங்க. ஸ்டார்டிங்ல உள்ளதுல வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 300+ வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 320 வந்து கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அங்க கொடுத்த அதே கர்வை அப்படியே வந்து இங்கேயும் கொடுத்துக்கோங்க. லைட்டா பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கிறது மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். அங்க கொடுத்தது தான், ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா இது வந்து வந்துரும். இப்ப பாருங்க. உன்னை தாண்டி ஓகேவா? இவ்வளவுதான் இந்த அனிமேஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த இடத்துல இருக்க ஒபாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அதுக்குள்ள போயிட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை ஸ்டாண்டர்ட் செட்டிங்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நான் சொல்ற வேல்யூஸ் வந்து நீங்க கொடுக்கணும்னு கிடையாது. இது உங்களுக்கு வீடியோக்கு அந்த லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி எண்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து நீங்க கொடுக்கணும். நான் வந்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து ரேண்டமா கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பொறுத்து நீங்க சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க.
இப்ப பாருங்க இது ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஆஃப் ஆயிருக்கும். இப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த மாரி ஓப்பன் ஆயிட்டு, பிளர் ஆகி, வேவ் ஆகி அப்படியே போயிட்டு எண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட். ஸோ இப்போ இதுல வந்து கலர் கரெக்ஷனுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு, கலர் அண்ட் லைட்ல போயிட்டு எக்ஸ்போசர் அண்ட் காமா வந்துட்டு ஆட் பண்ணிக்க போறோம். அதே ஆட் எஃபெக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹைலைட் அண்ட் ஷேடோ அப்படின்ற அந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிக்க போறோம். எக்ஸ்போசர் அண்ட் காமா எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாரி ஒரு டிம்னஸ் குடுக்கறதுக்காக. வீடியோல இப்போ லிரிக்ஸ் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக, இந்த மாரி நீங்க ஆட் பண்ணும்போது, இப்போ லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கிளியரா தெரியும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வந்து குடுத்துருக்கேன். இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றவங்க, டைரக்ட்டா இத நீங்க ஆஃப் பண்ணிட்டு, வீடியோட இமேஜ் உங்களுக்கு என்ன அளவுக்கு குவாலிட்டில இருக்கோ, அத அப்படியே வச்சுக்கோங்க. மேல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ரெக்டாங்கிள் லேயர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த 5 வீடியோ போட்டிருக்கோம்ல, இந்த 5 வீடியோல பேசிக்கா லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி பண்றது, ஒரு பிகினர் எடிட்டர் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதே மாரி கொஞ்சம் அட்வான்ஸா போகணும் அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத இந்த 5 வீடியோலயும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப மேல கார்ட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த 5 வீடியோவோட பிளேலிஸ்ட் தான் அது. அதுக்குள்ளரிக்க போயிட்டு இந்த 5 வீடியோவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக அதுக்குள்ள இருக்கு. அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம இந்த லேயர எப்படி ஆட் பண்றது அப்படின்ட்டு அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லேயர நான் இப்ப ஹைட் பண்ணிட்டு, நீங்க நார்மலா இந்த மாரி ஒரு பிரைட்டான வீடியோவா கிரியேட் பண்ண போறீங்க. அதுல உங்களுக்கு டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ண போறீங்கன்னா, இந்த மாரி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த மாரி தான் வேணும். இந்த டிம்மா இருக்கிறது மாரி தான் வேணும் அப்படின்னா, ஒரு லேயர் ஆட் பண்ணிட்டு, அதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40, 45 அந்த ரேஞ்சுல கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இருக்க எக்ஸ்போசர் அண்ட் காமா இருக்குல்ல, அதையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த லேயர் யூஸ் பண்றீங்கன்னா, இத ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோக்கு ஏத்தது மாரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க. நான் அந்த 5 வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி பண்ணிக்கோங்க. ஹைலைட் அண்ட் ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா, ஹைலைட்ட வந்துட்டு அப்படியே வச்சுட்டு, ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைட்டா வந்து கம்மி பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க எப்படி வீடியோ சூஸ் பண்றீங்க, எப்படி இமேஜ் சூஸ் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்தது மாரி கிரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாரி இருந்தா பிடிக்கும். நான் அப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாரி Instagramலயும் நெறைய இந்த மாரி தான் கிரியேட் பண்றாங்க. ஸோ இதே மாரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருக்க எஃபெக்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இல்லையா? இத அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டு, அடுத்தடுத்த இமேஜ்ல இந்த மாரி நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இங்க இருக்க இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா இமேஜ்லயும் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இமேஜ் அனிமேஷன். இப்ப டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்றது? அதுக்கு நம்ம இவ்வளவும் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க எல்லா எஃபெக்ட்டையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இமேஜ்ல என்ன எஃபெக்ட் குடுத்தோமோ, அத அப்படியே இங்க போயிட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இமேஜ் அனிமேஷனும் முடிஞ்சிருச்சு. டெக்ஸ்ட் அனிமேஷனும் முடிஞ்சிருச்சு. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதுக்குள்ள போயிட்டு நீங்க அந்த எக்ஸ்போசர் ஹைலைட் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸ்போசர், ஹைலைட் அது 2யுமே மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா அது 2யும் ரிமூவ் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, உன்னை தாண்டி போகும்போது வீசும் காற்று. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு இல்லையா? பேக்கிரவுண்ட் இமேஜ் அனிமேஷனும் பண்ணியாச்சு. மேல இருக்க டெக்ஸ்ட் அனிமேஷனும் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா ஆல்ரெடி பேசிக்கா நெறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த 5 வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாரி வோக்கல் ரிமூவலும் நம்ம எப்படி பண்றது அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இத நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியானாச்சும் கிடைச்சிருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி நெறைய வீடியோ நான் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெறைய அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நேரம் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.